எனக்கு இந்த ட்ரிம்மர் சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கு. நான் ஒளிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு வாடா வாடா சண்டைக்கு வாடா, நீ வாடா சண்டைக்கு வாடா. ஐயோ சண்டைக்கு கூப்பிட்டது பெரிய தப்பாயா, இப்படி காத்தடிச்சு நீ விரட்டுறீங்களே. வணக்கம் நண்பர்களே, இவ பேர் தான் ரிஷி. இவ வந்து ஒரு ஃபீமேல் அண்ட் பொமேரியன் இந்தியன் ஸ்பின்ஸ். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நிறைய பேர் இந்தியன் ஸ்பின்ஸ் சொன்னா தான் புரிஞ்சுக்குவாங்க. சிலர் பேர் நிறைய பேருக்கு வந்து பொமேரியன் சொன்னா தான் புரியும். சிலருக்குலாம் பப்பி டாக்னே சொல்லியே வளர்ந்துட்டாங்க. ஏன்னா இந்த பிரீடை பத்தி நிறைய பேர் வந்து பல நேம்ஸ்ல வந்து கூப்பிடுறாங்க. உண்மையை சொல்ல போனா எப்படி ஜெர்மன் ஷெப்பர்டு, அல்சேஷன் இப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரியே இந்த பிரீடுக்கு பல நேம்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அந்த பயம் நிறையவே இருக்கு இவளுக்கு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அப்படியே செல்லமாவே வச்சு வளர்த்துருக்காங்க. அதனாலேயே வந்து இந்த ஹெவி பயம். ஸோ நம்ம வந்து இவளுக்கு க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை சாஃப்ட் பண்ண முடிஞ்சது. சில நேரங்கள்ல எல்லாம் அப்படியே விட்டு நான் தப்பி வெளியே போய் அவங்க அப்பா அம்மா கூட போயிடுறேங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சேன். தலையில எல்லாம் ட்ரிம்மிங் பண்ணவே விடல. சண்டைக்கு வந்துட்டு செம்ம சண்டை ஆக்கவர் கட்டிச்சே தெரிவேங்கிற மாதிரி. ஆனா கடிக்கிற அளவுக்கு வரல, பல்ல காட்டிக்கிட்டு கொஞ்சம் ஓவரா இது பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். என்னன்னா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஆக்சுவலா கடிக்கிற டாக்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பல்லெல்லாம் காட்ட மாட்டாங்க, டைரக்ட் கடிதான். ஆனா இந்த மாதிரி பல்ல காட்டுற டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குற மாதிரி, நான் வந்து உன்னை கடிக்க மாட்டேன், நீ என்னை தொற்றாத, எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்னிங் கொடுக்கறது தான் இதெல்லாம். பட் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பழக்கத்தை மாத்திரலாம். இல்லாட்டினா வந்து இது வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது கெட்ட பழக்கம் மாறி. இப்போ நாங்க வந்து க்ரூமர்ஸ், எங்களுக்கு வந்து ரெகுலரா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் தெரியும். பட் வந்து சில ஒரு டாக்டர் இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல இப்படி பல்ல காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் வந்து நாங்க வந்து சரிங்க கடிக்க வர்றாங்க, நாங்க வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழக்கணும். அதுதான் வந்து நல்லது. இங்க பாருங்க, குளிப்பாட்டும் போது சரி, ஃபேஸ்ல தண்ணி படும் போது சரி, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அவ வந்து ஒரு பழகிட்ட என்கிட்ட வந்து. ஸோ இவர் வந்து நம்ம பல்ல காட்டினாலும் நம்ம வந்து சிசரிங் பண்ணிடுவாங்க, பல்ல காட்டினாலும் நம்மளை ட்ரிம்மிங் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, காலை உள்ள விட்டுக்கிட்டு கஷ்ட பயம் போச்சு இவளோட. ஒவ்வொரு இடையும் தூக்கி தூக்கி இல்லைன்னா அந்த வலையில கொண்டு போய் காலை விட்டுருவா டப்புன்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நம்ம நீட்டா அவளை குளிப்பாட்டி ரெடி பண்றதுக்குள்ள சூப்பரா இருந்தது. அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு ப்ளோ ட்ரையர் சுத்தமா பிடிக்கல. பெரிய சண்டையே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. ஆனா அவளை அழகா ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. உங்க பெட் பேரண்ட்ஸ்க்காகவே கொஞ்சமா ஃபர் விட்டு ஹேர் கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.